சென்னை கொளத்தூரில் ஸ்டாலின் வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜயும் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முடிவு விவரங்கள். திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் தன்னுடைய வேட்புமனுவை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார். மறுபக்கம் அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார். அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு தொகுதியிலும் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றார்கள். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை 2011 முதல் தற்பொழுது 4வது முறையாக தொடர்ந்து களம் காண இருக்கின்றார் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு முறையும் அவர் பெற்ற வெற்றியினுடைய வித்தியாசம் என்பது எண்ணிக்கை அதிகரித்தபடியே இருக்கின்றது. முதல் முறை வெற்றி என்பது 60,000 இருந்தது, மறுமுறை வெற்றி என்பது 90,000 இருந்தது. கடைசியாக ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் பொழுது தமிழக முதலமைச்சர் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்திருந்தார். மறுபக்கம் இந்த 2026 தேர்தல் களத்தை இதுவரை இல்லாத வகையில் சுவாரஸ்யமாக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய வரவு, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய தொகுதியாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியையும் தேர்வு செய்திருக்கின்றார். 2 தொகுதிகள் திருச்சிராப்பள்ளி கிழக்கு மற்றும் சென்னையினுடைய பெரம்பூர் தொகுதி விஜயினுடைய போட்டி போடக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. எனவே விஜய் ஒரு பக்கம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார். வேட்புமனு தாக்கலினுடைய முதல் நாளிலேயே குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய 2 முக்கிய சட்டப்பேரவை தொகுதிகள் 2 முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்காளர்கள் முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வந்த பிறகு அவரை வரவேற்பதற்காக சாலை எங்கும் காத்து நிற்கின்றார்கள். மற்றொரு பக்கம் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தமிழினுடைய முன்னணி நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய கடந்த 6 மாதத்திற்குள்ளாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தன்னுடைய மக்கள் பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் மறுபக்கம் என்று சென்னையினுடைய 2 முக்கிய சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனு தாக்கலினுடைய முதல் நாளிலேயே சுவாரஸ்யமான இந்த நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. முதலமைச்சர் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக காலம் காணக்கூடிய திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறை எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு அவருடைய தொண்டர்கள்